மாலை கட்டி தேடி வந்தா சிங்கரமா மேடை கட்டி போறேன் மேலம் கொட்டி சித்தாட பூவி மாலைய பார்த்து சரியா சொல்லித்தான் முகச நிலவுதான் அழகா சிரிக்குது. பார்க்கலன்னா அதுக்கு பொழுது எப்படிமா விடியும்? என்னது பைத்தியக்காரிய இவளும் அப்படி தான் சொன்னாலாம். நானாதிகம் பொண்டாட்டியும் அவங்க வேறு குடும்பம், நாங்கள் வேறு குடும்பம், நாங்கள் கட்ட மாட்டோம்னாலாம். அதை தான் நான் என்ன சொன்னேன், தான் வேற வச்சு ஆக்கி தின்றீங்க, குடும்பம் எல்லாம் ஒரே குடும்பம் தானே, என்னமா நீங்கள் வேறு குடும்பம் அவன் வேறு குடும்பம்னு பேசுனாலாமா உன் பொண்டாட்டிய வந்து ஒன்றை ஒப்ப மாரி தானே உங்களை வளர்த்தான். ஐயோ நீ பாட்டுக்கும் நான் வந்து எங்களுக்கு நான் கட்டிக்க மாட்டேன் போக மாட்டேன்னா அது என்ன அர்த்தத்தில் அப்படின்னு சொல்லி பேசினேன்னு. இல்லைப்பா நான் இப்போ தான் போயிருக்கேன் பண்ருட்டிக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லைப்பா நொல்லப்பாங்க அதை கிட்ட அந்த எடுக்க சொல்லி எங்கள் முகத்தை நாடே வைக்கிறது இல்லை. உன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லு, துணி கட்டிக்கிறது தான் நம்ம அப்படின்னு, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது கிடையாது அப்படின்னா. இல்லை அதான் நான் போயிடுறேன் நீனு தானே வர அப்படின்னா. எங்களுக்கு அதை நான் தங்கம் சொல்லிச்சு, ஏதோ யாரையுமே கூப்பிடாதீங்களா அப்புறம் எப்படியா வருவா அப்படின்னுது. சரிப்பா நேரம் ஆகிப்போச்சு நாங்கள் கிளம்பி போய் வர. தெளிவாக எங்கே இருக்குது தெளிவா? அது நம்மக்கிட்ட தான் ஆடும், வேறு யார்ட்டையும் ஆடாது. அறிவு இருந்தால் திட்டு வாங்கும், அறிவு இல்லாதனால தான்